வணக்கம். இந்திய அரசியலமைப்போட பகுதி 4. அதாவது அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த நெறிமுறைகள் ஒரு நாட்டு நிர்வாகத்துக்கு ரொம்ப அடிப்படைன்னு சொல்லுது. ஆனா அதே சமயம் அரசாங்கம் இதை பின்பற்றலன்னா நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி முரண்பாடா தெரியுது இல்லையா? ஆமா, அப்போ இந்த நெறிமுறைகளுக்கு உண்மையிலே என்னதான் சக்தி இருக்கு? ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்க முதல்ல ஒரு சிம்பிளான ஒப்பீடோக ஆரம்பிக்கலாம். இந்த அரசன் வழிகாட்டு நெறிமுறைகளை ஒரு நாட்டோட புத்தாண்டு தீர்மானங்கள் மாதிரி நினைச்சுக்கலாம். ஓ, நியூ இயர்ஸ் ரெசல்யூஷன்ஸ். நல்ல ஒப்பீடு. ஆமா, இந்த வருஷம் நான் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவேன், சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன் அப்படின்னு ஒரு நாடு தனக்குத்தானே எடுத்துக்கிற ஒரு உறுதிமொழி. சரி சரி. ஒரு தீர்மானத்தை நம்ம மீறினா யாரும் நம்ம மேல கேஸ் போட முடியாது. ஆனா அந்த வருஷம் முழுக்க நம்ம மனசாட்சிக்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அரசாங்கத்துக்கு இந்த நெறிமுறைகள் அப்படிதான் வேலை செய்யுது. அப்போ அடிப்படை உரிமைகளுக்கும் இதுக்கும் இருக்கிற முக்கிய வித்தியாசமே இதுதானே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டா நம்ம நேரா கோர்ட்டுக்கு போலாம். ஆனா இது அப்படி இல்ல. மிகச்சரியா சொல்லிங்க. இன்னும் சொல்லப்போனா அடிப்படை உரிமைகள் பெரும்பாலும் அரசாங்கம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. உதாரணத்துக்கு பேச்சுரிமைய பறிக்க கூடாது, மத சுதந்திரத்துல தலையிடக்கூடாது. இதெல்லாம் அரசுக்கு எதிரான ஒரு நெகட்டிவ் ஆப்ளிகேஷன் மாதிரி. கரெக்ட். ஆனா இந்த வழிகாட்ட நெறிமுறைகள் அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொல்லுது. ஒரு பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன். எல்லாருக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கணும், கிராம பஞ்சாயத்துகளை அமைக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இப்படி. ஓகே, சுதந்திரம் கிடைச்சப்போ இந்தியா மாதிரி ஒரு பெரிய வளரும் நாட்டுக்கு இந்த எல்லா பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன்ஸையும் உடனே சட்டப்பூர்வ உரிமையா மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அதனாலதான் இதையெல்லாம் வழிகாட்டுதல்களா வச்சிருப்பாங்களோ? அப்ப இருந்த பொருளாதார சூழல்ல எல்லாருக்கும் வேலை, சமமான ஊதியம் இது எல்லாம் சட்டமா மாத்துறது சாத்தியம் இல்ல. அதனால எதிர்காலத்துல வரப்போற அரசாங்கங்களுக்கு ஒரு இலக்கா, ஒரு லட்சியமா இதை அமைச்சிருக்காங்க. இது ஒரு பிராக்டிக்கல் டிசிஷன். அதே சமயம் ரொம்ப தொலைநோக்கு பார்வையும் கூட. சரி, இந்த லட்சியங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இத ஒரு 3 கருத்தியல் குழுக்களா பிரிச்சு பார்த்தா மாணவர்களுக்கு ஈஸியா இருக்கும்னு தோணுது. சோஷலிஸ்ட் கொள்கைகள், காந்திய கொள்கைகள், பின்ன லிபரல் இன்டெலெக்சுவல் கொள்கைகள்னு பிரிக்கலாம் இல்லையா? இப்போ சோஷலிஸ்ட் கொள்கைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிவு 38, 39, 41, 42, 43 இதெல்லாமே அதுக்கு கீழே வரும். பிரிவு 38 ஒரு சமூக ஒழுங்கை பத்தி பேசுது. ஆமா, மக்களின் நலனை மேம்படுத்த. அதே மாதிரி பிரிவு 39 ரொம்ப முக்கியம். செல்வம் ஒரே இடத்துல குவியறத தடுத்து நாட்டின் வளங்கள் எல்லாருக்கும் சமமா பகிரப்படணும்னு சொல்லுது. இது ஒரு பக்கா சோஷலிஸ்ட் கருத்து. அதுல பிரிவு 43ல வாழ்வாதார ஊதியம், அதாவது லிவிங் வேஜ்னு ஒரு வார்த்தை வருது. அது குறைந்தபட்ச ஊதியம், அதாவது மினிமம் வேஜை விட ஆழமான அர்த்தம் கொண்டது இல்லையா? நிச்சயமா. மினிமம் வேஜுங்கிறது ஒருத்தரோட அடிப்படை தேவைக்கு மட்டும் போதும். ஆனா லிவிங் வேஜ் அப்படி இல்ல. உணவு, உடை, இருப்பிடத்தோட சேர்த்து கல்வி, சுகாதாரம், ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு தேவையான மற்ற வசதிகளையும் அது உள்ளடக்கியது. இது ஒரு முழுமையான நலன்புரிய அரசின், அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட்டின் இலட்சியம். அப்போ பிரிவு 42ல வர்ற மகப்பேறு நிவாரணம், அதாவது மேட்டர்னிட்டி ரிலீஃபும் இதே சோஷலிஸ்ட் கொள்கையோட வெளிப்பாடுதான். கரெக்ட். அடுத்ததா காந்திய கொள்கைகள். அரசியலமைப்புல காந்தியோட பேர் எங்கேயும் நேரடியாக வராது. ஆனா அவரோட தத்துவங்கள் இந்த நெறிமுறைகள் வழியா வாழ்ந்துட்டு இருக்கு. பிரிவு 40 கிராம பஞ்சாயத்துகள். இது காந்தியோட கிராம சுயராஜ்யம் கனவோட நேரடி தாக்கம். ஆமா, அதே போல பிரிவு 43B கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்கணும்னு சொல்லுது. இதுவும் ஒரு காந்திய பொருளாதாரம் சார்ந்தது. இதுல பிரிவு 47ல ஊட்டச்சத்து அளவை உயர்த்துறத பத்தி பேசும்போது போதை தரும் பானங்களை தடை செய்யணும்னு சொல்றதும் காந்திய கொள்கைதானே? 100%. அது காந்தியோட மதுவிலக்கு கொள்கையோட நேரடி தாக்கம். ஒரு பக்கம் சோஷலிசம், இன்னொரு பக்கம் காந்தியம். இது ஒரு சுவாரஸ்யமான கலவையா இருக்கு. இதோட 3வதா இன்னொரு சிந்தனை போக்கும் சேருது. அதுதான் தாராளவாத அறிவுசார் கொள்கைகள், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ். ஆமா, இதுக்கு சிறந்த உதாரணம் பிரிவு 44, குடிமக்களுக்கான பொது சிவில் சட்டம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட். இது இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுல ரொம்ப விவாதிக்கப்படுற ஒரு பிரிவு. உண்மைதான். திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை மாதிரி விஷயங்கள்ல மதத்தை பார்க்காம எல்லா குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டம். இது ஒரு நவீன தாராளவாத அரசோட இலக்கு. அதே மாதிரி பிரிவு 50 நீதித்துறைய நிர்வாகத்துறையிலிருந்து பிரிக்கணும்னு சொல்றது. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ்.
இதுவும் ஒரு தாராளவாத ஜனநாயகத்தோட அடிப்படை. ஆமா, கடைசியா பிரிவு 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பத்தி பேசுது. ஒரு முற்போக்கான உலகளாவிய பார்வை. அப்போ இந்த 3 வேற வேற தத்துவங்களையும் ஒன்னா இணைச்சு இந்தியாவுக்கான ஒரு வழிகாட்டி வரைபடத்தை நம்ம அரசியலமைப்பு சிற்பிகள் உருவாக்கியிருக்காங்க. ஆமா, இப்படி குழுக்களா பிரிச்சு வளர்க்கும்போது மாணவர்கள் ஒவ்வொரு பிரிவோட நோக்கத்தையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவாங்க. சரி, இந்த தத்துவங்கள் எல்லாம் ஓகே. ஆனா தேர்வன் வரும்போது இந்த 16 பிரிவுகளையும் வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பெரிய சவால். இங்கதான் நீங்க அனுப்புன அந்த வீடியோல இருந்த மெமரி ட்ரிக் ரொம்ப உதவியா இருந்துச்சு. அது ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்துச்சு. அந்த கதைய கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா, கஷ்டமான விஷயங்களை கதை மாதிரி சொன்னா மனசுல ஈஸியா பதியும். அந்த வீடியோல சொன்ன கதை இதுதான். தாஸ்ங்கிறவரும் கிரிக்கெட் வீரர் FAF 2+ம் சேர்ந்து முதலமைச்சர்கிட்ட ஒரு LIC பாலிசியை அறிமுகப்படுத்துறாங்க. இத பாராட்டி அமெரிக்காவுல அவங்களுக்கு மகேந்திர சிங் தோனி முன்னிலையில பரிசு கொடுக்கறாங்க. என்ன ஒரு கற்பனை! கிரிக்கெட், LIC, CMன்னு அன்றாட விஷயங்களை வச்சு சட்டப்பிரிவுகளை இணைக்கிறது மாணவர்களை கண்டிப்பா கவரும். சரி, இந்த கோட் வேர்ட்ஸ் எப்படி ஆர்டிகல்ஸோட இணையுது? முதல் கோட் வேர்ட் DAS. இது ஆர்டிகல்ஸ் 36, 37, 38. Dனா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், Aனா அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ், Sனா சோஷியல் ஆர்டர். ஓகே, டெஃபினிஷன், அப்ளிகேஷன், சோஷியல் ஆர்டர். அடுத்து FAP. FAP ஆர்டிகல்ஸ் 39, 39A, 40. Fனா ஃபாலோட் பை த ஸ்டேட், Aனா எய்ட், அதாவது ஃப்ரீ லீகல் எய்ட், Pனா பஞ்சாயத். சரி சரி. அடுத்து CM, முதலமைச்சர். அது ஆர்டிகல் 41, 42 இருக்கணும். Cனா சர்டன் கேசஸ், அதாவது சில சமயங்கள்ல வேலைக்கான உரிமை. Mனா மெட்டர்னிட்டி ரிலீஃப், மகப்பேறு நிவாரணம். இதுவரைக்கும் ரொம்ப சரியா பொருந்தது. ஆமா. அடுத்து LIC. இது ஆர்டிகல்ஸ் 43, 43A, 43B. Lனா லிவிங் வேஜ், Iனா இண்டஸ்ட்ரீஸ்ல தொழிலாளர் பங்கேற்பு, Cனா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். சரி, அடுத்தது US. இது ஆர்டிகல்ஸ் 44 மற்றும் 45. Uனா யூனிஃபார்ம் சிவில் கோட். Sனா 6 இயர்ஸ், அதாவது 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி. கரெக்ட். அடுத்து வர்றது PRAISE. இதுல IE எழுத்துக்கள் கதைக்காக மட்டும். இது 46, 47, 48, 48Aன்னு 4 ஆர்டிகல்ஸை குறிக்குது. ஓ, 4 ஆர்டிகல்ஸ். Pனா ப்ரொமோஷன் ஆஃப் SC/ST இன்ட்ரெஸ்ட். Rனா ரேஸ் a லெவல் ஆஃப் நியூட்ரிஷன். Aனா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. Sனா சேஃப் கார்டிங் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். அருமை. கடைசியா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச MSI, மகேந்திர சிங் தோனி. இது இறுதி 3 பிரிவுகள், 49, 50, 51. Mனா மான்யூமெண்ட்ஸ், தேசிய மான்யூமெண்ட்கள். Sனா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி. Iனா இன்டர்நேஷனல் பீஸ். சூப்பர்! இந்த ஒரு கதையை முழு பகுதியை ஞாபகம் வச்சுக்க உதவுது. ஆர்டிகல் 50 செப்பரேஷனை ஞாபகம் வைக்க 50-50ன்னு பிரிக்கிறத நினைச்சுக்கலாம். இது நம்மள ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே திரும்ப கொண்டு வருது. இந்த நெறிமுறைகள் சட்டத்தால் செயல்படுத்த முடியாது, சரி? அப்போ இது வெறும் காகிதத்துல இருக்கிற லட்சியங்கள் தானா? இதெல்லாம் நிஜமான சட்டங்களா மாறுனதுக்கு உதாரணங்கள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுதான் அந்த நெறிமுறைகளோட உண்மையான சக்தி. காலப்போக்குல இது சட்டங்களா உயிர் பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு ஆர்டிகல் 40ல சொன்ன கிராம பஞ்சாயத்துகள். 1992ல 73வது 74வது சட்ட திருத்தங்கள் மூலமா அதுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைச்சுது. இன்னைக்கு பஞ்சாயத்து ராஜ் நம்ம ஜனநாயகத்தோட ஆணி வேரா இருக்கு. மிகச்சரியான உதாரணம். அதே மாதிரி ஆர்டிகல் 45ல இருந்த கல்விக்கான வழிகாட்டுதல். அது இப்போ ஆர்டிகல் 21Aக்கு கீழே ஒரு அடிப்படை உரிமையாவே மாறிடுச்சு இல்லையா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அதோட விளைவுதானே? கரெக்ட். ஒரு காலத்துல வழிகாட்டு நெறிமுறையா இருந்தது, நாடு முன்னேறினதும் ஒரு அடிப்படை உரிமையாவே உருவெடுத்திருக்கு. அதே போல ஆர்டிகல் 48Aல இருக்கிற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதுதான் நம்ம நாட்டுல வனப்பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மாதிரியான பல முக்கியமான சட்டங்களுக்கு அடிப்படை அமைஞ்சது. 42nd சட்ட திருத்தத்தை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. 39A, 43A, 48A மாதிரி புதிய நெறிமுறைகளை சேர்த்தது. இதுவே இந்த நெறிமுறைகள் எவ்வளவு முக்கியமா கருதப்படுதுங்கிறதுக்கு ஒரு சான்று. ஆமா, இந்த நெறிமுறைகள் ஒரு செயலற்ற ஆவணம் இல்ல, அது ஒரு உயிருள்ள வழிகாட்டி. அரசாங்கம் மாறும், கொள்கைகள் மாறும். ஆமா, இது ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி நாடு போக வேண்டிய திசையை காட்டிட்டே இருக்கும்.
இந்த நெறிமுறைகளை கோர்ட் மூலமா செயல்படுத்த முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாட்டோட சட்டங்கள், கொள்கைகள், ஏன் அடிப்படை உரிமைகளோட அர்த்தத்தையே வடிவமைக்கிற சக்தி இதுக்கு இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் இந்தியாவின் சமூக பொருளாதார ஜனநாயகத்தோட ஆன்மா.